ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2 டனான் ஏவி ரிசீவர் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ஏவி ரிசீவர் நம்ம யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்த ப்ராடக்ட் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நிறைய பேர் கஸ்டமர் ப்ராடக்ட் நீங்கள் வீடியோ போடும்போது நான் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. பட் வீடியோக்குள்ளே என்னால் எல்லா ப்ராடக்ட்டுமே கொண்டு வர முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட் நம்மள்ட்ட சேல் ஆகிடுது. ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடியும் நிறையா புக்கிங் சேல் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு எதனா என்கொயரி தேவை, நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் பார்க்குறீங்க, ரிசீவர்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு எதனா என்கொயரி தேவை அப்படின்னா நீங்கள் கால் பேக் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் சேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்கள் என்கொயரி இன்னும் நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும், நம்மள்ட்ட ப்ராடக்ட் இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இதை நான் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டை பார்த்துட்டிங்கன்னா அதுலேயுமே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணாதீங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட் நாங்கள் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஆந்தமில் 3 ஏவி ரிசீவர்ஸும் ஆர்கமில் 2 ஏவி ரிசீவர் நாங்கள் சேல் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே நாங்கள் கொண்டு வரல, ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொண்டு வரலையா. வரதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் சேல் ஆயிடுது. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சைடை பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன் இது எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெனானில் X6300 அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நம்மள்ட்ட 2 ஏவி ரிசீவர்ஸ் ஒரே மாடல்ஸாக வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர்ஸ் தான் நான் சொல்லுவேன். மேட் இன் ஜப்பான் கேட்டகரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏவி ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் 11 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 11 சேனலை பொறுத்த வரைக்கும் 11 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 11.2 நம்ம சொல்ல முடியும். லே அவுட் அப்படின்னு பார்க்கும்போது 5.1.2, 5.1.4, 7.1.2, 7.1.4 இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய லே அவுட் எல்லாமே இதில் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு 11 சேனலில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த அளவு டெடிக்கேட்டடாக என்னுடைய காமன் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா DAC சிஸ்டம் 32 பிட்டில் அனலாக், அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆடியோ குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. மியூசிக் கேட்டாலும் சரி, மூவிஸ் கேட்டாலும் சரி, அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmsக்கு 140 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. வீடியோ கோடக் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ பொறுத்த வரைக்கும் 4Kல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல 60 Hz ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. 4Kல உங்களுக்கு HDR, டால்பி விஷன் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், HDMI மாஸ்டர் ஆடியோ, DDS, LPCM இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ RO3D அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்மர் அப்டேட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா RO3D உங்களுக்கு இன்பில்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்பில்டாக வராது, அடிஷ்னலாக பே பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இதில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளே இது எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 11 சேனல் யூஸ் பண்ணும்போது ப்ரீ அவுட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கீங்க, ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரீ அவுட் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. 11 சேனலுக்கும் உங்களுக்கு ப்ரீ அவுட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு ப்ரீமியமான ஏவி ரிசீவர் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிலோ ஒரு 1 lakh வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒரிஜினல் அக்சசரிஸோடு நம்மளுக்கு வந்திருக்கு. ரிமோட், ஆடிசி மைக், பவர் கார்டு இது எல்லாமே இன்பில்டாக உங்களுக்கு வந்திருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்டும் நல்ல கண்டிஷனில் வந்திருக்கு. இதோட ப்ரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 வச்சுருக்கோம். நம்ம ஒரு ப்ராடக்டோட காஸ்டிங் பார்த்துட்டிங்கன்னா 85,000க்கும், இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 80,000க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். ரெண்டுத்துக்குமே ஒரிஜினல் அக்சசரிஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக எடுத்துருக்கக்கூடிய மாடல் சேம் டெனானில் X5200W அப்படின்னு தான் இதோட மாடல் நம்பர். இந்த ஏவி ரிசீவர்ஸும் மேட் இன் ஜப்பான் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோடைய சேனல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 9 சேனலுங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏவி ரிசீவர் நீங்கள் டெனானில் இப்போ எக்ஸாம்பிள் 35, 360, 3800 கம்பேர் பண்ணுவாங்க. 4800, 4700, 4500 கம்பேர் பண்ணுவாங்க. பட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் 9 சேனல் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பவர் அவுட்புட், ஆடியோ குவாலிட்டி டோட்டலாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மேட் இன் ஜப்பான் கேட்டகரி அப்படிங்கிறதுனால ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. காமன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைகிரேடில் இருக்கக்கூடிய காமன் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 11.2க்கு ப்ரீ அவுட் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 9 சேனலை பொறுத்த வரைக்கும் 5.1.2, 5.1.4,
7.1.2 இந்த கேட்டகரியில் நீங்கள் எலிவேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmsக்கு 140 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ல ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ கோடக் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், ஸோ மல்டி பிசிஎம், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, டிடிஎஸ் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4Kல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 4K பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஆர், டால்பி விஷன் ரெண்டுமே சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. இது தவிர அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே இது எல்லாமே இன்பில்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவர்ஸும் எனக்கு ஒரு 9.2 சேனலில் நல்ல ஒரு ப்ரீமியமான ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ரிமோட்டு, ஆடிசி மைக்கு வித் ஃபுல் அக்சசரிஸோட நம்மளுக்கு வந்திருக்கு. நல்ல கண்டிஷன்ஸாக படி நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 68,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்த இந்த 2 ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கணுனாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய டெமோ ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒன்ஸ் வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில ப்ராடக்ட் நான் பார்க்குறேன், டெமோ பார்க்கணும் ஸோ அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து நம்ம டெமோ ரூமை நீங்கள் விசிட் பண்ணலாம். இங்கே வரும்போது நம்ம சைடு பார்த்துட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் இது எல்லாமே உங்களுக்கு டெமோ அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மீடியம், ப்ரீமியம், ஹை-எண்ட் எல்லாமே நம்மளோட டெமோ இருக்குது. பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேக்கேஜஸ் அதாவது ஒரு ஏவி ரிசீவர்ஸோ ஒரு ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் உங்களுக்கு அது தேவையாக இருக்கா, உங்கள் ரூமுக்கு அது சூட்டபுளாக இருக்கா, இதை பார்த்து வாங்குங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிசீவர்ஸ் ப்ரீமியமாக வாங்குறீங்க, ஸ்பீக்கர்ஸ் வந்து லோ எண்டாக வச்சுருக்கீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் ப்ரீமியமாக வாங்கிடுறாங்க, ரிசீவர்ஸ் வந்து லோ எண்டாக வாங்கிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்க ப்ராடக்ட்டு கரெக்டாக மேட்சிங் வாங்குறீங்களா, இல்லை ஒரு ஃபுல் பேக்கேஜாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங் பார்த்து கரெக்டாக வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்குற டீலர்கிட்ட கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அந்த டீலருக்கு விஷயம் தெரியுதாங்கிறத பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். கொரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃபெசிலிட்டி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீட் அண்ட் கிளீனாக பேக் பண்ணி எந்தவித டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கிறோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.